அனைவருக்கும் வணக்கம். தாவைக்காவை சேர்ந்த ஆனந்த் அஜித் பேசுறத நீங்க வந்து கேளுங்க. அங்கிருந்து ஒரு குரங்கு கூட்டம் இது வரைக்கும் பேர் சொல்ல மாட்டோம், இப்ப சொல்லுவோம். அதாவது இவங்க நரி கூட்டத்தையும் கழுத புலி கூட்டத்தையும் அடிச்சு விரட்டி இருக்காங்களாம். இடையில வந்து நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற குரங்கு கூட்டம் வந்து அவங்க வந்துட்டு இருக்காங்க, நம்மளை வந்து கடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலெல்லாம் பேர் சொல்லாமல் இருக்க மாட்டேன், இதுக்கு மேலே பேர் சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சி குரங்கு கூட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக ஆனந்த் அஜித், நாங்கள் குரங்கூட்டம் இல்லை, உண்மையான குரங்கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குது. தாவேக்கா தான் குரங்கூட்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வெளிப்படையாக தெரியும். குரங்கு தான் மரத்தில் ஏறும், குரங்கு தான் என்ன பண்ணும், மரத்தில் ஏறும். அணில் ஏறும், அணிலுக்கு அப்புறம் குரங்கு ஏறும். அணில்கள்னு சொல்லி ஆக்சுவலாக வந்து எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. தாவேக்காரங்க ஏன்னா மரத்தில் இருந்து ஏறுறது அணில் தானே ஏறும். அப்போது குரங்கு மாதிரி ஆனால் மரத்தில் ஏறது யார்? நீங்கள் தான். அதே மாதிரி போஸ்ட் கடத்தில் ஏறு நீங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கட்சித்தில் இருந்தாருன்னா அவர் கார்லேயே குரங்கு மாதிரி பல்ட்டி அடித்து ஏறுறது யார்? நீங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு கூட்டம் கூடி அந்த கூட்டத்தில் நெருக்கி ஒரு மனித ஒரு மாண்பே இல்லாமல் பக்கத்தில் ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி நிற்கணும் அப்படிங்கிற எந்த விதமான எதுவுமே இல்லாமல் பெண்களையெல்லாம் வந்து நெருக்கி கூட்டடியில் அந்த மாதிரி கூடிய குரங்கு கூட்டம் அப்படின்னா யார் அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். நாம் தமிழர் கட்சி குரங்கு கூட்டம் இல்லை, உண்மையான குரங்கு கூட்டமே நீங்கள் இருக்கீங்களே கட்சி தாவேகா கட்சி தான். அங்கே இருக்க தொண்டர்கள் தான் அணில்கள் தான். அணில்கள்னு சொல்லிருந்தோம், இப்போ எங்களை குரங்குங்கும் போது அந்த குரங்கே நீங்கள் தான்டா அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து சொல்ல வேண்டியிருக்குது. அடுத்து இந்த ஒரு வீடியோ பாருங்கள். யார் அந்த குரங்கு கூட்டத்துக்கு 2 ஹிண்ட் கொடுக்குறேன். ஊர்ல மழை இல்ல, விவசாயம் இல்ல, ஏழைகள்லாம் கஷ்டப்படுறாங்க. உங்க கும்பல் கிட்ட மட்டும் எப்படி சேர்த்து டிசைனிஷனா காசு வருது. நீங்க திறன் நிதி கொடுக்குற வரைக்கும் நாங்க பென்ஸ் கார் வாங்கினே. ஹிண்ட் வந்து கொடுக்குறானா, நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி பேரை சொல்ல மாட்டாரா, ஆனால் ஹிண்ட் கொடுக்குறானா. என்ன அப்படின்னா விவசாயம் பேசுவாங்க, பேசிக்கிட்டு ஒரு பக்கம் திறன் நிதி வாங்குவாங்க, திறன் நிதி வாங்கிக்கிட்டு கார் வாங்கி பென்ஸ் கார் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறாரு. இந்த இடத்துல நாங்கள் வாங்குறது என்ன? திறன் நிதி. ஆனால் நீங்கள் வாங்குறது என்ன? இப்போது 100 ரூபா டிக்கெட் இருக்குங்க, சரிங்களா? அந்த டிக்கெட்டை என்ன பண்ணுறாங்கன்னா 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போது பிளாக் டிக்கெட் நீங்கள், நாங்கள் திறன் நிதி வாங்குறத நீங்கள் கேவலப்படுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் யார்? நீங்கள் வந்து ஒரு பிளாக் டிக்கெட். அப்போது உங்களுடைய தலைவர் விஜய் என்ன பண்ணுறாருன்னா பிளாக்கில் டிக்கெட் விற்கிறான்ல, அந்த மாதிரி டிக்கெட் விற்கிற வந்து நல்ல 100 வந்து 1000 ரூபாய்க்கு விற்று அதன் மூலியம் பிளாக் டிக்கெட் விற்கிற காசில் தான் அதிக சம்பளத்தை வந்து வாங்கி அதன் மூலியம் தான் உங்கள் தலைவர் என்ன பண்ணுறாரு? கார் வாங்குறார். சீமானை வந்து திறன் நிதி வாங்கி கார் வாங்கவே கிடையாது. சீமானுக்கு நெருங்கிய நபர்களில் நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர், மதுரையை சேர்ந்த தொழிலதிபர் வாங்கி கொடுத்தாருங்கிறதா ஃபேக்ட்டு. அதை நம்ம சொன்னால் கூட திறன் நிதி தான் கார் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆனந்த் அஜித் சொல்லும் போது நம்ம என்ன பதில் சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுடைய கட்சி தலைவர் விஜய் அவர்கள் எப்படி கார் வாங்கினார், எப்படி வந்து வெளிநாட்டிலேருந்து கார் வாங்குறாரு, எப்படி வெளிநாட்டிலேருந்து அந்த விலை உயர்ந்த 4 கோடி 5 கோடி கார் எப்படி வாங்குறாரு அப்படின்னா உங்களுடைய ரசிகன், அதாவது பிளாக் டிக்கெட்டுகளை வந்து விற்று அதன் மூலியமாக வந்து சம்பளத்தை ஏற்றி அதன் மூலியமாக வருமானம் வந்து அதன் மூலியமாக வாங்குறாரா? அப்படி தானே வாங்குறாரு. அது வந்து இல்லைம்பிங்களா? அது வந்து ஆமாங்களா? திறன் நிதியை தப்பாக பேசுகிற அப்படின்னா இப்போது உங்கள் கட்சியில் இப்போ மருத்துவர் அந்த பல் டாக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சங்களை கொடுத்துருக்காரு. இவங்க லட்சக்கணக்காக வாங்கலாம். அது எப்படின்னா கொள்ளையடிச்சு வந்து இருக்கும். ஏன்னா விஜய் அவர்களே கருப்பு பணத்தை வச்சு இது பண்ணுறாரு. புலி படம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மணி பிளாக் டிக்கெட்டு அது தானே. அப்போது இவங்க அந்த மாதிரிலாம் திறன் நிதி வாங்கலாம். நம்ம மக்கள்கிட்ட இருந்து கட்சிக்காக வந்து அதுக்கும் நாம் தமிழர் கட்சிக்காரங்களாம் ரத்தத்தை வேர்வையாக நிலத்தில் சிந்தி அதன் மூலியம் சம்பாதிக்கிற காசை கட்சி கொடுக்குறாங்க, கட்சி வளர்ச்சிக்கு. ஆனால் நீங்கள் எப்படி வந்து வாங்கினீங்க? பிளாக் டிக்கெட் எப்படி ஊற்றிங்க? உங்கள் தலைவர் படம் வரும்போது மெர்சல் படம்லாம் ஏன்ட்டே 1500 வாங்கினீங்களேடா. அந்த டிக்கெட் 100 ரூபா கூட இல்லை அந்த காலகட்டத்தில் எல்லாம். அந்த டிக்கெட்டு 60 ரூபா 70 ரூபா 80 ரூபா டிக்கெட்டை 1500 வரை ஊற்றி வாங்கினீங்களேடா. அப்போ உண்மையாலுமே வந்து ஆர்க்கக்கூடிய ஆட்கள் வந்து நீங்கள் தான். அடுத்து உச்சபட்சமாக இந்த ஒரு வீடியோ வந்து பாருங்கள். உங்ககிட்ட எம்எல்ஏ இருந்தால் திருடிக்குவாங்க, உங்ககிட்ட கவுன்சிலர் இருந்தால் பிடிக்குவாங்க. சிதம்பரம் எம்எல்ஏ இருந்தால் பிடுங்கிடுவாங்க, கவுன்சிலர் இருந்தால் பிடுங்கிடுவாங்க, ஆனால் திருநந்தியை மட்டும் பிடுங்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஒரு கருத்தை மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். திறன் நிதியை பிடுங்க முடியாது. ஏன் பிடுங்க முடியாதுன்னா அது உழைக்கிற காசை நம்மளுக்கு வந்து கட்சிக்காரன் கொடுக்குறாங்க, அதனால் பிடுங்க முடியாது. ஆனால் உங்கள் தலைவர் பிளாக் டிக்கெட்டுகளை வந்து விற்ற 100 ரூபா டிக்கெட் 1000 ரூபாய்க்கு விற்று அதன் மூலியம் மாவட்ட செயலர் வந்து காசு வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி காசு வந்து இது பண்ணல. உங்கள் தலைவர் வந்து பிளாக்கில் வந்து புலி படம் மாதிரி படங்களுக்கு பிளாக் டிக்கெட் வச்சு இது பண்ணுறாங்கல்ல, அவரை வேணால் என்ன அது போலி பணம் கருப்பு பணம் அப்படின்னு சொல்லி வேணால் பிடிக்க வந்து வாய்ப்பு இருக்குது. நாம் பிடுங்க வந்து வாய்ப்பு இருக்குது. அதான் அருண் ஐஆர்எஸ்லாம் வந்து உங்கள் கட்சி தலைவர் வீட்டில் வந்து ரைடு விட்டு எல்லாம் நடந்துச்சு. ஏன்னா ஒருத்தவங்க வீட்டுக்கு எதுக்கு ரைடு ஓடும்? ஃபஸ்ட்டு வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்க்குறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கள்ளப்பணம் பரிவர்த்தனை வந்து இருக்குது. ஏன்னா புலி படத்தில் வெளிப்படையாகவே வந்து பாஜகக்காரங்க வந்து குற்றச்சாட்டு வந்து வச்சாங்க. இப்போ வரையும் கோர்ட்டு சொல்லிகிட்டு இருக்குது 1,50 கோடி ரூபா வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில்
திரள் நிதி யாரும் பிடுங்க முடியாது. ஏன்னா திரள் நிதி வந்து எங்கள் கட்சிக்காரங்க கஷ்டப்பட்டு நிலத்தில் நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி விவசாய பெருங்குடி மக்கள் கொடுக்குற காசு. அதே மாதிரி எங்களை மாதிரி ஆட்கள் வந்து நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி ஒரு வேலையாக பார்த்து கொடுக்குற காசை வந்து எந்த ஆளாலையும் பிடுங்க முடியாது. எந்த அதாவது வருமான வரித்துறை யாருமே வந்து ஒரு இதை மாதிரி வந்து ரைடு வந்து பிடுங்க முடியாது. ஆனால் உங்கள் கட்சி தலைவர் வீட்டுக்குள்ள ரைடு வந்தாங்களா, அருண் ஐஆர்எஸ் வந்தார்ல, எதனால் வந்தார்? அவர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மணி இருக்கான்னு தானே வர்றாரு. அந்த மணியை பிடுங்க முடியாது ஒழிஞ்சு எங்கள் மணியை வந்து யாராலையும் பிடுங்க முடியாது மிஸ்டர் ஆனந்த் அவர்களே. அடுத்து இந்த ஒரு வீடியோ பாருங்கள். இதை சட்டம் தன் கடமையை செய்யும். பார்த்தோன்னே எனக்கு எப்படிமா இருந்துச்சு, சிரிப்பு தான் வந்துச்சு. ஜோசப் விஜய் அவர்களை அனாரியமாக பேசினா சட்டம் தன் கடமையை செய்யும். அதாவது திமுக ஆட்சியில் அவங்க என்ன பண்ணுவாங்களோ, கருத்து சொன்னால் கருத்துக்கு வந்து ஒரு பதில் கருத்து எடுத்து வைக்க துப்பே இருக்கா திமுக காரங்களுக்கு. உடனே வந்து சாட்டை துருவம் பேசுகிறாரா, உடனே சாட்டையை கைது பண்ணி உடனே சாட்டை சிறையில் வந்து போடுவாங்க. ஒரு வருஷம் ஒன்றுமே இல்லை, கேரளாவை சேர்ந்த கால்றாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இது பேசுனனால உடனே கைது. கள்ளத்தனம் அப்படின்னு சொல்லி பேசிட்டா கைது பண்ணுவாங்க. தப்பாக கூட பேசாமல், அது அதிமுக சேர்ந்த பாடல் அவங்க போட்ட பாடலை பாடினா கூட கைது பண்ணுவாங்க. அது பாசிசம், சாவணிசம், செப்பரடிசம், அடக்குமுறை, ஒடுக்குமுறைன்னு பேசின இந்த கூட்டம், நயவஞ்சக கூட்டம், தாவேக்கா கூட்டம் இன்றைக்கி வந்து உக்காந்துக்கிட்டு அதே வேலையை தானே பார்க்குது. சட்டம் தன் கடையை செய்யும். விஜய் அவர்கள் அனாரியம் பேசினா விஜய் அவர்களை யாரும் அனாரிகமாக பேச போகிறதில்ல. விஜய் அவர்கள் குறித்து கேள்வி தான் கேட்க போகிறாங்க. அப்படி கேள்வி கேட்கும்போது அதில் தப்பாக இருந்தால் வழக்கு தான் போடணும். அது எதுக்கு தூக்குறது. அப்போது திமுக செஞ்சது தான் நீங்களும் செய்கிறீங்க. இப்போ உங்களுக்கு திமுகவுக்கு என்ன மாறுபாடு? ஒரு மாறுபாடு இல்லை. ஆதவ அர்ஜுனா வந்து இதே முன்னாள் முதலமைச்சரை வந்து முட்டாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு வந்து எந்த நடவடிக்கை எடுக்கலை, அதை விடுங்க. ஆனால் ஆதவ அர்ஜுனா வந்து அப்படி பேசலாம். அதே மாதிரிலாம் நம்ம வந்து விமர்சிக்க போகிறதில்ல. ஆனால் அது வந்து அப்படி தான், அவங்க வந்து என்ன வேணால் பேசுவாங்க தாவக்காரங்க, அது ஒன்றும் இல்லை. ஆனால் விமர்சனங்கள் தான் வைக்கிறாங்க. அந்த விமர்சனத்தை வந்து பொறுத்துக்கொள்ள முடியாமல் அந்த விமர்சனத்துக்கு பதில் விமர்சனம் வைக்கணும். இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் மேலே கூட 200 சில்லற வழக்கு இருக்குது. ஈவேரா அவர்கள் குறித்து சீமான் அவர்கள் பேசிட்டான்னு சொல்லி அதெல்லாம் பார்த்து திமுக ஆட்சியில் அடக்குமுறை ஒடுக்குமுறையே பார்த்தாச்சு. இதில் இவர் வந்து விஜய் அனாரம் பேசினா சட்டம் கடமையை செய்யும் அப்படிங்க. கண்டிப்பாக சட்டம் எல்லாத்துக்கும் கடமையை செய்யும். உங்கள் ஆட்சி இருக்கனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அண்ணன் சீமான் அவர்களை தூக்கி வந்து சிறையில் போடுவீங்க. சிறையில் போட முடியாது, அப்படியே போட்டால் கூட எங்களுக்கு நல்லதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் திமுக பண்ணுற அதே ஒரு வேலையை தான் வந்து தாவேக்கா பார்க்குது அப்படிங்கிறது இந்த அனந்தஜித்தோட இந்த பேச்சுலேருந்தே தெரியுது. இதில் வந்து வீரவசனம் பேசுகிறாரு. யாரை வந்து எதிர்த்து பேசுறது? 8% இருந்தீங்க, 4% வந்துட்டீங்க. கலைஞ்சியும் போயிட்டார். அடுத்து 3%. அண்ணாமலையும் வந்துட்டார் 2%. உங்கள் கட்சி வந்து காணாமல் போயிடும். பார்த்தீங்களா, கட்சி காணாமல் போயிடுமா? இதே மாதிரி தாயா திமுககாரங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதிமுககாரங்க சொல்லிட்டுருக்காங்க, பாஜக எல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. 2024 அண்ணாமலை வந்து சொல்கிறாரு, நாம் தமிழர் கட்சி வந்து 2024 எலெக்ஷனுக்கு பின்னாடி வந்து இருக்காதுன்னு. இன்றைக்கி அண்ணாமலை எங்கே இருக்காருன்னே தெரில. அந்த மாதிரி தான் இந்த அனந்த் அப்படின்னு போடுறவர்களாக இன்றைக்கி தாவேக்காவில் வந்து ஒரு ஒட்டுணியாக இருந்துட்டு ஏதோ அனந்த் வந்து கட்சியோட தாவேக்கா கட்சியோட ஓனர் மாதிரியும் தலைவர் மாதிரியும் அவரே எல்லா டிசிஷன் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் நாம் தமிழர் கட்சியை அழிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க. அப்படிலாம் எந்த கட்சி யாராலையும் அழிக்க முடியாது. அதில் மெயினாக நாம் தமிழர் கட்சியை வந்து இந்த அனந்த் போன்ற வாடகை வாய்கள் நேற்றைக்கு வரையும் ஒரு கட்சிக்கு வந்து பேசிட்டு இன்றைக்கி வந்து ஒரு கட்சிக்கு பேசுகிற வாடகை வாயிலாம் நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் ஒன்றும் யாரும் பண்ண முடியாது. மிஸ்டர் ஆனந்த் ஜெயதித் அவர்களே, நாம் தமிழர் கட்சி திரள்நிதி பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேணால் நீங்கள் அதை அந்த எதுகை மோனைக்கு வேணால் பேசலாம். அதுதான் உங்களால் பேச முடியும். திரள்நிதியில் பிச்சை எடுக்கிறாங்க. அதுவும் மக்கள்கிட்ட பிச்சை எடுத்தால் எந்த தப்புமே இல்லை. எங்களுக்கு வந்து கட்சி நடத்துகிறோம், எங்களுக்கு வந்து காசு கொடுங்க, உங்களுக்காக நான் போராட்டம் பண்ணுறோம், உங்களுக்காக நாங்கள் வந்து மேடை போட்டு பேசுகிறோம், உங்களுக்காக நாங்கள் வந்து உங்கள் பிரச்சனைக்கு வந்து துணை நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் கட்சிக்காரங்கள்ட்ட நாங்கள் திரள்நிதி வாங்கி அதில் வந்து நாங்கள் கட்சி நடந்தால் எந்த தப்புமே கிடையாது. பிளாக் டிக்கெட் விற்று தான் கட்சி நடத்தக்கூடாது. அதாவது கட்சி மீன்ஸ் வந்து காரு சார்ட்டர்டு ஃப்ளைட்டில் வந்து போகிறது. விஜய் அவர்களுக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு? ரசிகை வாங்கின டிக்கெட் தானே, தர்சாலி ஒரு ஆனார். அந்த டிக்கெட்டில் ஏன் பிளாக் டிக்கெட்டை வந்து விற்கிறதுங்கிறது உலகத்துக்கே தெரியும். அப்போ நீங்கள்லாம் வந்து எங்கள் கட்சியை பேசலாமா? எங்கள் கட்சியை வந்து திரள்நிதி கட்சி, பிச்சை கட்சி அப்படின்னு சொல்லலாமா? பிச்சை எடுத்தால் எந்த தவறும் இல்லை, திரள்நிதி வாங்கினாலும் எந்த தப்பும் இல்லை. பிளாக்கில் டிக்கெட் விட்டா தான் தப்பு, பிளாக்கில் வந்து பிளாக் மணி வாங்கினா தான் தப்பு. அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க மிஸ்டர் ஆனந்த் அஜித் அப்படிங்கிற நன்றாக படித்த அறிவுகட்ட தற்குறி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கிறேன். நன்றியே, வணக்கம்.